Now it's your turn. ட்ரூத்தா டேரா? எனக்கு ட்ரூத் சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு. நான் டேர் எடுத்துக்கிறேன். மாட்னடி மாப்ள. நான் சொல்ல போற டேர் என்ன தெரியுமா? போன வாரம் எனக்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வந்தல, அத உள்ளதான் வச்சிருக்கேன். போய் போட்டு வா போ. நைட்டியா? ஏய் அதெல்லாம் சான்ஸே இல்ல, முடியவே முடியாது. என்னது முடியாதா? அத நீ டேர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும். என் ஆசை பொண்டாட்டி இல்ல. வேற என்ன வேணாலும் சொல்லு, நான் பண்றேன். ஆனா இது வேணாமா? ஓ அப்படியா? அப்போ அன்றாயரோட இந்த ஏரியா ஒரு சுத்திட்டு வரியா? சத்யா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணணும். பண்ண முடியாதுங்க எதுக்கு சொல்லணும்? இரு உள்ள பெட்ரூம்ல ஒரு கவர் மேல வச்சிருக்கேன். அதுக்குள்ள உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. போ 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 போ. A few moments later. வாவா அழகா இருக்கேடா. சரி சரி வா, இந்த மொமெண்ட் அப்படியே கேப்சர் பண்ணி செல்ஃபி எடுத்து போஸ்ட் போடுவோம். வா. என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இல்லையே, என் புருஷன் மாதிரி தான் இருக்கு. அதான் டேர் முடிஞ்சிருச்சுல, நான் நைட்டி கழறேன். ஏய் இப்போ எதுக்கு இவ்ளோ சீரியஸா ரியாக்ட் பண்ற? இங்க பாரு சத்யா, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ண சொன்னீனா நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன். சில் குரு, இட்ஸ் ஜஸ்ட் a கேம் தானே. கேமா இருந்தாலும் நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது. இட்ஸ் மேக் மீ ஹர்ட். ஹலோ, அன்னைக்கு நீ எனக்கு பண்ணுனது நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சத்யா சொல்லுங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? என்னடி இது? என்னங்க அண்ணே, நீங்க உட்காருங்க. டீயா காஃபியா? எனக்கு டீ தான். ஒரு நிமிஷம் மச்சான், நீ உட்கார, நான் தரேன். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்ட் வரும்போது இந்த குளத்துல நின்னுட்டு இருக்க. நீ உன் ஃப்ரெண்ட கூட்டி வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? இங்க பார், லுங்கி செட்டெல்லாம் போடாத, நைட்டி போடுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு இதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கு. சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்த அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதான் போடுவேன். போ. உன்னெல்லாம் உங்ககிட்ட மனுஷன் மிஸ் வேணா பா. ஏய் அது இது ஒன்னாடி. சிச்சுவேஷன் வேறதான்ப்பா, ஆனா எமோஷன் ஒண்ணு தானே. இன்னைக்கு உனக்கு எப்படி ஹர்ட் ஆச்சு அப்படிதான் அன்னைக்கு எனக்கும் ஹர்ட் ஆச்சு. இங்க பாரு சத்யா, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. இந்த Dress உனக்கு மேட்ச் ஆகலடி, அதனால தான் போடாதன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் குரு, இட்ஸ் ஜஸ்ட் a கேம். அதனால தான் நான் நைட்டி போட சொன்னேன். அதுக்குன்னு கேவலம் பொண்ணுங்க போடுற நைட்டியை போட சொல்லுவ? என்ன சொன்ன? கேவலமா? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? நீ கூட கூட பேசிட்டே இருக்க. வாயில பேசுனா வாயில பேசு. இந்த கை நெற்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. சத்யா சாரிடி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? அதான் சாரி சொல்றல. ஏய் எங்க போற? உனக்கு யார் இருக்கா? ஏய் இப்ப மட்டும் நீ வெளியே போன அப்புறம் எத்தனை தடவை சாரி கேட்டாலும் வீட்டுக்குள்ள வரவே முடியாது. சே கிஷோர்,
உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. ஏய் உங்க வீட்ல யாரும் இல்லையா? அவங்க எல்லாம் எப்பயோ கிளம்பிட்டாங்க. இப்போ நீ உள்ள வரதான் பாக்கி. சீக்கிரம் வா. ஏய் என்னடி சொல்ற? வீட்ல யாரும் இல்லையா? சரி சரி லொகேஷன் அனுப்பி விடு. ஐயோ லொகேஷன்லாம் நான் எப்பயோ உனக்கு அனுப்பிட்டேன். சீக்கிரம். இதோ உடனே வந்துடுறேன். சரி ஓகே. ஐயோ ஜாலி தான். பேபி என்ன இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கா? ச்சே. ஓகே அழகா இருக்கும். பர்ஃபெக்ட்டா இருக்கும். நீ என்னடி பண்றீங்க? தல என்ன புதுசா ஷாக் கொடுக்குறா? இப்போ என் பேபி வருவானே, இவள் என்ன பண்றது? ஹே என்னாச்சுடி? ஏய் உன்னதாண்டி கேக்குறேன். ஏண்டி இந்நேரத்துக்கு ஒருத்தி பெட்டி படிக்கோட வந்திருக்கானா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் ஹஸ்பண்ட் கூட சண்டையா? ஏய் சொல்றி. என்ன தெரி சொல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஹே சூப்பர் டி, கங்க்ராட்ஸ். இந்த விஷயத்த தான் அவங்கிட்ட சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த தண்டம் எதையுமே புரிஞ்சுக்காம என்கிட்ட சண்டை போட்டுட்டு அடிய வேற வாங்கிட்டு போயிடுச்சு. என்னடி சொல்ற? நீ அவனை அடிச்சியா? நான் ஒண்ணு வேணும்னே அடிக்கல. அவன் என்ன அடிச்சா, நான் திருப்பி அடிச்சேன். அவன் உன்னை அடிச்சானா? நீ என்னடி எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிட்டு இருக்க? ஆமா சரி அதெல்லாம் விடு. நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் உன் ஹஸ்பண்ட்க்கு தெரியுமா இல்ல தெரியாதா? சரி ஓகே. ஏண்டி ஒரு நல்ல விஷயம் சொல்ல வர இப்படிதான் வெறும் கையோட வருவியா? ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்ன்ற அறிவு கூட உனக்கு இல்ல. உன்ன இப்ப அவளுக்கு தெரியாம பாத்துக்கணுமே. ஹலோ ஏய் லொகேஷன் வந்துட்டேன்டி. முப்பத்தல தான் இருக்கேன். வீடு எங்க இருக்கு? நான் வெளில வர ஒரு நிமிஷம். சரி சீக்கிரம் வா. ஹலோ ஹலோ நான் மீனாவோட அம்மா பேசுறேன். இந்நேரத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு நான் ஃபோன் பண்றேன்? வெயிடா பொறுக்கி. சாரி ஆண்டி. ஏய் என்னடி பண்ற? இந்த வீட்ல இருக்கறதே ஒரே ரூம். நீ பாட்டுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட கூட்டி வந்துட்டனா என்ன ஹால்ல படுக்க வைக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஏய் முறைக்காதடி, தூக்கம் வருது. நடந்து வந்து டயர்டா இருக்கு. வா தூங்கலாம். தலையெழுத்து. சை. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ப்ரோ. அதெல்லாம் அவளை சமாதானப்படுத்தி கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு போக வச்சிடுறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. லட்டு. ஏய் நீ எப்படிங்க வந்த? பங்கு கேட்பாலோ? சத்யா நீ எங்க வேணாலும் ஓடி ஓடிடலாம். ஆனா என் மனசுல இருந்து ப்ரோ ப்ரோ கிரிஞ்சா பேசாதீங்க ப்ரோ. நான் தானே உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி வர சொன்னேன். முறைக்காதடி. வர சொன்னியா? ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வரலாம், ஆனா அதுக்கு பிரிவு ஒரு தீர்வாயிடக்கூடாது. நீ கல்யாணம் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு என்னோட கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்ப கூட சாரு எனக்காகலாம் வந்திருக்க மாட்டாரு. என் வயித்துல இருக்க குழந்தைக்காக தான் வந்திருப்பாரு. ஆமா சத்யா, நான் குழந்தைக்காக தான் வந்திருக்கேன். ஆனா வயித்துல இருக்கிற குழந்தைக்காக இல்ல, இந்த குழந்தை. ப்ரோ லட்டு கொடுத்தேன்னு பாக்குறேன். அட இருமா, நான் எது இத பார், நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை கிடையாது. சத்யா என்ன ப்ரோ சமாதானம் பண்ணி கூட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தா இப்படி கடுப்பேத்தி அனுப்பி விட்டீங்க. இல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசிதான் அவளை கரெக்ட் பண்ணேன். ஆனா இப்ப பேசினா கோவப்படுறா. ஏங்க நீங்க உங்க ஃப்ரெண்டு தானே, சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? அப்படின்னா எனக்கு ஒரு 5000 ஜிபே பண்றீங்களா? நான் ஐடியா கொடுக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன். உனக்கு லட்டு வாங்கி கொடுத்து. ஏங்க இந்தாங்க. ஏங்க நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேங்க. அட புடிங்க, இது நான் உங்களுக்காக கொடுக்கறது இல்ல, என் ஒய்ஃப் நீங்க பாத்துக்கிறீங்களா அதுக்காக. புடிங்க. உங்களுக்கு அவ வைஃபா வரதுக்கு முன்னாடி எனக்கு அவ ஃப்ரெண்டு. அவளை எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க போங்க போங்க. அவளை பாத்துக்க எனக்கு தெரியும், அப்ப என்ன பாத்துக்க போங்க. இந்த கெட்டப்ல மட்டும் அவன் நீ பார்க்கட்டும், அவ்வளோதான். வரட்டும் வரட்டும். இப்போ வாட்சும் என்ன மன்னிக்கலாம்ல? நான் இதுக்காக தான் உன்கிட்ட சண்டை போட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கல. உனக்கு புரியற வரைக்கும் வரவே வராத. ச்சே. யாரு? படக்குன்னு விழுந்துட வேண்டியதான். சத்யா சத்யா ப்ளீஸ் சத்யா, நான் தப்பு பண்ணிட்டேன் சத்யா, தெரியாம பேசிட்டேன்டி, தயவு செஞ்சு என் கூட வா. என்ன பார்த்தா கால்ல விலக வைக்கிற கொடுமைக்காரி மாதிரி தெரியுதுல உனக்கு? இன்னுமே நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கலாம்ல? உன்னை பத்தி புரியாம தாண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு இது புரியுதா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ தயவு செஞ்சு கருணை காட்டு. சத்யா இப்படி வீட்டுக்கு வந்தோன்னு எட்டி வச்சுட்டு போறியாடி?
யாருடி? என்ன இதெல்லாம்? இல்ல நீ என் கூட வந்து வாழ்ற மாதிரி தெரியல, அதான் நீ இருக்கிற இடத்துக்கு உன் கூட நான் வந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது? இங்க வந்து வாழ போறீங்களா? இவ வந்ததுக்கே ஹவுஸ் ஓனர் என்ன பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இதுல நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆள முடியா சாமி. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. நீ உள்ள போ. சத்யா, சத்யா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சத்யா. சத்யா, சத்யா, கதவு தர சத்யா. 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 என்ன யாரையுமே காணோம்? ஓ, உள்ளுக்குள்ள இருக்கியா? கதவு திறந்திருந்தா வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு உள்ள வர மாதிரி வர. இதுக்கு தான் நீ வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கியா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. என்னடி ஆச்சு? நான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது மேனஸ் இல்லாம உள்ள வந்துட்டான் பொறுக்கி. ஏங்க நான் சத்யா இருக்கும்னு நினைச்சுதாங்க உள்ள வந்தேன், மத்தபடி வேற ஏய், எதுவுங்க. ட்ரெஸ் மாத்திரவ கதவை லாக் பண்ணிட்டு மாத்தணும்னு விவசாய இல்ல. நான் எதுக்கடி கதவை சத்திட்டு ட்ரெஸ் மாத்தணும்? உள்ள வரப்ப கதவை தட்டிட்டு வரணும்ன்ற மேனஸ் இவனுக்கு இருக்கணும். மரியாதையா பேசு. ஹிஸ் மை ஹஸ்பண்ட். உன் ஹஸ்பண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்ளோ மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். இல்லனா கண்டமேனி கேட்டு விட்டுருப்பேன். பொம்பளை பொறுக்கி. ஏச்சி நிறுத்து. விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எது நான் இருப்பேன்னு நினைச்சு உள்ள வந்திருப்பாரு. இல்லாட்டி ஒன்னும் அவர் இங்க வந்திருக்க மாட்டாரு. இந்த பார், என் புருஷன் பொய் சொல்லுவான்னு சொல்லு நான் ஏத்துப்பேன். ஆனா பொம்பளை பொறுக்கின்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் பொண்ணுங்க விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்காத. இதுக்கு மேல ஏதாவது பேசினா வாய் கிழிச்சிடுவேன். ஏங்க நம்ம இனிமேல் இங்க வரவே வேணாம். வாங்க போலாம். சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். உன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தப்போ மட்டும் லுங்கி சட்டை இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ல இருந்தா, இங்கே வந்தால் மட்டும் லுங்கி சட்டை போட்டுக்கிற? குரு, எனக்கு உன் கூட இருக்கும்போது தான் கம்ஃபர்ட்டா இருக்கு. அதனால தான் நீ இருக்கும்போது மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற. ஆனால் நீ அன்னைக்கு வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? சும்மா உருட்டாத. இங்க இருக்க 4 தெருவுல தேடி இருப்பேன். 4 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பேன். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டே ஃபோன் பண்ணி நான் அவ வீட்ல தான் இருக்கேன்னு சொல்லிருப்பா. நீயும் ரிலாக்ஸ்டா தூங்கிருப்ப. என்ன நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன்னை பார்க்காம ஒரு துளி தூக்கல்ல, ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. இவ்வளோ ஏன்? என் நெஞ்செல்லாம் எவ்வளவு படபடப்பா பதட்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி, சாரி. ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் உன்னை நான் அடிக்க மாட்டேன், கோவப்பட மாட்டேன், நீ கோவப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். இது பாப்பா மேல சத்தியம். என்ன சொன்ன? பாப்பா மேல சத்தியமா? இவ்வளவு நாள் ஏன் மேல தானே சத்தியம் பண்ணிட்டு இருந்த. இப்ப என்ன புதுசா பாப்பா மேல சத்தியம்? போற போக்க பார்த்தா அவ வந்த பின்னி என்ன கண்டுக்கவே மாட்ட போலயே. சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எப்பவுமே உனக்கு அப்புறம் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் தான் பாப்பா. சரியா? ஆனா என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஒன்னு அவள பேசிருக்க கூடாது. அவ பேசின பேச்சுக்கு இன்னும் 4 குத்து குத்தி இருக்கணும். ஆக்சுவலா நீயும் நானும் சேரணுங்கிறதுக்காக உன் ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து போட்ட டிராமா தான் அது. டிராமா. எதுவுமே உருப்பட பண்ண மாட்டியா? எதுவுமே உருப்படியா பண்ண மாட்டியா? போய் பாரு போய். மீனு, நீ என்னடி பண்றீங்க? அழுதுட்டு இருக்க? நீ என் வீட்டை விட்டு போகும்போது என்னடி பண்ண? நானும் குருவும் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப ஒரு பூமர் அங்கிள் வந்து என்னமா பிரச்சனைன்னு கேட்டாரு. நான் வேற ஓமேல இருந்த கான்ல மூஞ்சிலே பொங்கு பொங்குன்னு குத்திட்டேன். என்னாச்சு? அவர் என் ஹவுஸ் ஓனர் டி. நீ பண்ண வேலையில என்ன வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு. அதனால எனக்கு வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன். மரியாதை 2 பேரும் தள்ளுங்க. ஃப்ரெண்ட்